ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாம்சங்கில் புதுசாக லான்ச் பண்ண போகிற ஜூன் மாதம் 11 லான்ச் பண்ண போகிற A40 அப்படின்ற மாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள், உங்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ இறுதியில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதே போல் எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா எம் சீரிஸ் சரி, ஏ சீரிஸ் சரி. எம் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வருது, ஏ சீரிஸ் வந்து ஆஃப்லைனில் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த சாம்சங் பிராண்டை காட்டிலையும் ஜெரி சீரிஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த காட்டிலையும் இப்போ வர இந்த எம் சீரிஸ் சரி, ஏ சீரிஸ் சரி, ஸ்டைலிஷ் ஸ்பெக்கு ப்ரைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை காட்டிலையும் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். ஸோ அது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ரைட்டாக. ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா A40 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, ஸோ ஓவரால் என்ன ப்ரைஸ் வரும், என்ன கலரிங் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இது வரை பாருங்கள், கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 5.9 இன்ச் ஒரு ஃபுல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. வாட்டர் மார்க் டிஸ்பிளேயோட கொடுக்குறாங்க. ஸோ வாட்டர் மார்க் டிஸ்பிளே அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லா மாலுமே கொடுக்குறது ஒரு ட்ரெண்டிங் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். ஸோ ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1080 பிக்சலில் ஃபுல் ஹெச் ப்ளஸில் கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேல வந்து ஒரு சூப்பர் அமோலட் டிஸ்பிளே வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ தின்னஸ் பார்க்குற பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த சேம் அதே தின்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வித மாற்றமும் கிடையாது. ரொம்ப ஸ்லிமாகவும் கொடுத்துருக்காங்க. பவர் கிங் வால்யூம் கிங் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து சேம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் கேமரா ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர பார்த்தீங்கன்னா டுவெல் கேமரா அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நார்மலாக ஒரு 6000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே டுவெல் கேமரா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயினான மொபைல் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கலரிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர் வருது, அதே போல் ப்ளூ கலர் வருது, பிளாக் வருது. சேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் கலரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் வந்து மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சாம்சங் கிடையாது, ஓவரால் பிராண்டுமே. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கில் டுவெல் கேமரா, ஸோ ஒரு அல்ட்ரா வைட் கேமராவும் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் கேமரா, அது பார்த்தீங்கன்னா ஒரு 16 MP. ஸோ கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்சல் வழி அப்படின்னு பார்க்குறப்ப அந்த 16 MPக்கு வந்து உங்களுக்கு 1.7 அப்சல் வழியும், ஸோ 5 MP பார்த்தீங்கன்னா 2.2 அப்சல் வழியும் கொடுக்குறாங்க. வழக்கம் போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. அதே போல் HDR. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடு கேமரா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 MP கேமரா ஃப்ரண்ட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 25 MP கேமரா வந்து ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த A40 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அதில் பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணி எடுக்கிறது, ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா HDR, நான் HDR, ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் வந்து எப்பயுமே வழக்கம் போல் இதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே 4GB RAM, 64GB மெமரி, ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ஸோ கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 12 4G சப்போர்ட்டோட இருக்குது. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா அதில் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3100 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ 3100 mAh பேட்டரி அப்படின்றது போதுமானதா அப்படின்னு கேட்டால் நான் இந்த மாலுக்கு வந்து வரக்கூட பட்ஜெட்டுக்கு வந்து போதுமான அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஒரு 4000 mAh ரீச் பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 3100 mAh இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ ஸ்னாப்டிராகன் வெர்ஷன் அப்படின்னு பார்க்குறேன் 710, அதாவது ஸ்னாப்டிராகன் 710 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.